உங்ககிட்ட நான் ஓப்பனாக சொல்கிறேன், இங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் இந்த வெள்ளை நிறம், மஞ்சள் நிறம், இந்த 2 கொடி இதெல்லாம் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டு இதையே தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கொடியை பார்க்க மாட்டீங்க. புரியுதுங்களா? இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த மஞ்சள் நிறம் வெள்ளை நிறங்கிறது அவர் ஒரு அடையாளத்துக்குள்ளே எதுக்கு கொடுத்துட்டு போயிருக்காருன்னா, நான் பார்த்தவன் இருக்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். வெள்ளை அணுக்களாக, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெள்ளை அணுக்களாக பிரபஞ்சத்திலிருந்து ஒரு அணு துகள்கள் உருவுது. ரேடியேஷன் இந்த பூமியில் உழுவுதுங்க. அந்த இடத்துல ஒருத்தனுக்கு தியானத்தில் அந்த ரேடியேஷனில் அது கிடைக்க அது உள்ளே அட்டாச் ஆகுது. அது உள்ளே அட்டாச் ஆகும்போது அவனுக்குள்ள பெரும் மாற்றம் ஏற்படுது. அப்போ அந்த வெள்ளையிலே சேர்ந்து எல்லோவிலையும் கிடைக்குது, வெள்ளையிலையும் கிடைக்குது. அப்போ இந்த 2 தன்மையில் அணுக்கள் கிடைக்கும் போது அப்போ அந்த 2 அணுக்களையும் ஒன்றா சேர்த்து ஒரு இடத்துல நிலைநிறுத்துகிறாங்க. அதுதான் இந்த உச்சிக்குழியில் நிலைநிறுத்துறது தான் ஒரு கிளியராக சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ நாம் இந்த பாமர மக்கள்கிட்டையோ இல்லை உங்ககிட்டயோ இந்த மஞ்சள் கொடியும் வெள்ளை கொடியும் கொடுத்து நீ இதில் ஒரு தொடர்பு இருக்குது, உடலில் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட தேடி தான் இருக்குது. சாமி சொல்லிட்டு போனதை நம்ம டெய்லியும் பாகமாக படித்து தேரியாக தான் வச்சுருக்குறோம், அதை பாடமாக தான் வச்சுருக்குறோம். அதை ப்ராக்டிக்கலாக உள்ளே போய் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ளேருந்து வாழ்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, புரியுதுங்களா? அதுக்குள்ளன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமானது.